வணக்கம் மக்களே, இது உங்க காசு பணம் சேனல். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. Nobody is helping us. இப்போ உங்களுக்கு சொந்தம் இல்லாத இடத்துல வீட்டை கட்டுறீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? பட்டா போட முடியாது. பட்டா இல்லைன்னா அந்த நிலத்தை விற்க முடியாது. முதல்ல பட்டா இல்லாத நிலத்தவே யாருனாலையும் வாங்க முடியாது. அப்படியே அதை வாங்கிட்டீங்கன்னு வைங்க, அது என்ன ஆகும்? அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. சமீபத்துல இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேசா கிராண்ட் அப்படின்னு ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம், சென்னையை தலைமையிடமா கொண்டவங்க இவங்க. இந்த கேசா கிராண்ட் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒரு அடுக்குமாடி குடியிருப்ப செங்கல்பட்டு அருகே உள்ள நாவலூர்ல தாளம்பூர் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்புல 482 குடியிருப்புகளை கட்டி அதை வித்திருக்காங்க. 2015 இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி 2017 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஸ்மார்ட் சிட்டி, அதுக்குள்ளேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் எல்லா ஆம்னிட்டிஸும் நிறைஞ்ச ஒரு குடியிருப்பு தான் அது. 30 இருந்து 40 லட்சம் வரைக்கும் ஒரு வீட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ணிருக்கிறாங்க. 800 இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு 2017 அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி 2019 தான் பல பேர்த்துக்கு வீட்டை ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமா மக்கள் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அந்த வீட்டை வாங்கினவங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புது. சில நாட்களுக்கு முன்னாடி அந்த காசா கிராண்ட் ஸ்மார்ட் சிட்டில வீடு வாங்கின பல பேர், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் திருவான்மையில் இருக்கிற காசா கிராண்டோட ஹெட் ஆபீஸுக்கு முன்னாடி ஒண்ணு கூடி ஒரு பெரிய முற்றுகை போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இதை வாங்கின இந்த மக்களுக்கு எப்போ இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா, டாக்ஸ் கட்ட போகும்போதுதான் அவங்களுக்கு அது தெரிய வருது. இது ஒரு மிகப்பெரிய இடியா அவங்களுக்கு இறங்கி இருக்கு. அதாவது பத்திர பதிவுக்கு போகும்போது, இந்த இடம் அனாதிய நிலம், இதுக்கு நீங்க பத்திரம் பதிவு பண்ண முடியாது அப்படின்னு பத்திரப்பதிவு அலுவலகத்துல அவங்க சொல்லவும், இதை கேட்ட அந்த குடியிருப்பு வாசிகள் இடிஞ்சு போயிருக்காங்க. இன்னும் ஒரு படி போய் அந்த இடத்துக்கு டாக்ஸ் கட்டலான்னு போனா, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு டாக்ஸே கட்ட முடியாத அளவுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா இது கவர்மெண்டோட இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா மக்களே, இது கவர்மெண்டோட இடம். இந்த அனாதீனம் இடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி 30 ஏக்கராக்கு மேல யார் வச்சிருந்தாலும் அதை கவர்மெண்ட் கையகப்படுத்திடும். அப்படி கையகப்படுத்துற இடத்தோட பேரு தான் அனாதீனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்த யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. குறிப்பா பட்டா போட முடியாது, அங்க வீடு கட்ட முடியாது. இப்போ உங்களுக்கு அந்த நிலத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலத்துல தான் இந்த காசா கிராண்ட் நிறுவனம் ஒரு பெரிய ஸ்மார்ட் சிட்டியை கட்டி கிட்டத்தட்ட 482 குடியிருப்புகளை கட்டியிருக்காங்க. கட்டி அதை விற்பனையும் செஞ்சிருக்கிறாங்க. இதை பத்தி வீடு வாங்கினவங்க கேள்வி கேட்ட போது, இந்த அனாதீனம்க்கு எதிராக காசா கிராண்ட் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறதாகவும், கண்டிப்பா அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காசா கிராண்ட் நிறுவனம் அந்த வீட்டை வாங்கின மக்களுக்கு உறுதியளிச்சிருக்காங்க. ஆனா வீடு கட்டினவங்களும் சரி, அங்க வீடு வாங்கினவங்களும் சரி, ஒரு விஷயத்த சுத்தமா அவங்க பெருசா எடுத்துக்கவே இல்லை. இந்த அனாதீனம் நிலங்கள் சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி அங்கீகாரம் இல்லாத மனைகளாக இருக்கும். இது போன்ற நிலங்களை தனிநபர் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி அரசாங்க நிலம் என்று தெரியாம நீங்க அதை வாங்கிட்டாலும் கூட அந்த நிலத்துக்கு பட்டா கிடைக்குமான்னு கேட்டா அது கிடைக்காது. ஏன்னா இந்த நிலம் அரசாங்கத்தின் சொத்து, அதனால உங்களுக்கு பட்டா கிடைக்கவே கிடைக்காது. பொதுவா இந்த அனாதீனம் நிலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவங்களுக்கோ அவங்கள சார்ந்த குடும்பங்களுக்கோ வறுமையில பின்தங்கி இருக்கிற மக்களுக்கோ ஏழைப்பாளைகளுக்கோ அவங்களுக்கு இந்த நிலம் இலவசமா வழங்கப்படும். அதுக்காகத்தான் இந்த அனாதீனம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு கவர்மெண்டால எடுக்கப்பட்டது. இப்ப இந்த காசா கிராண்ட் நிறுவனம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. பல அரசாங்க அதிகாரிகளும் பேங்க் எம்ப்ளாயிஸும் இங்க வீடு வாங்கியிருக்கிறாங்க. இதுல நம்ம குறிப்பிட்டு இன்னொரு சீரியஸான விஷயத்த பார்க்கணும்னா, அது பட்டா இல்லாத நிலத்துக்கு பேங்க் எப்படி லோன் கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான். இந்த காசா கிராண்ட்ல வீடு வாங்கின ஒவ்வொருத்தருமே லோன் எடுத்து தான் வீடு வாங்கியிருக்காங்க. நேஷனலைஸ்டு பேங்க் ஆகட்டும், பிரைவேட் பேங்க் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலத்தை பேங்க் எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இவங்களுக்கு பணம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. இப்படி அரசாங்கத்தோட நிலத்துல
ஒரு கட்டுமான நிறுவனம் வீடு கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம், இது கண்டிப்பா லீகலா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்பி பேங்க் லோன் கொடுத்தாங்களா? அப்படின்னா அவங்க இன்டர்னல் செக் எதுவுமே பண்றது இல்லையா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்க எழாம இல்லை. அதே மாதிரி காசா கிராண்ட் நிறுவனமும் இதுக்கு தகுந்த பதில் சொல்லாம இழுத்தடிச்சிட்டு இருக்கிறதா மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பல அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, இங்க ஒரு அரசு அதிகாரி அத்தனை பேர்த்து முன்னாடியும் அழுது புலம்புறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிறுவனத்தை நம்பிதான் இவங்க பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் கட்டின எல்லா வீடுமே மோசம் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா தாளம்பூர்ல இவங்க கட்டின இந்த ஆம்னஸ்டி இப்ப மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு. பணம் போட்ட மக்களுக்கு இந்த கட்டுமான நிறுவனம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போதைக்கு இங்க வீடு வாங்கின மக்களோட ஒரே கோரிக்கை என்னன்னா, உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கும்பிடு போடுறோம், எங்க காசை திருப்பி கொடுங்க, நாங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கறதா இப்ப இந்த மக்களோட ஒரே முடிவா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அல்லும் பகலும் கண் முழிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்துன உங்க காசு உங்க பணம், அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு மக்களே. நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.